தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடையின் அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பட்ஜெட் கூட்டத்தொடரில் பெரிய மிக நீண்ட உரையை வாசித்தார். தமிழில் தான் இருக்குது, அங்கங்கே இடையில ஆங்கில வார்த்தை வருது. தமிழையே தப்பு தப்பாக தான் படித்தார். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. தங்கப்ப தக்கம் தான், தங்க பதக்கம், அதை தங்கப்ப தக்கம்னு படிப்பாங்க. ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும், அந்த மாதிரி இவர் நிறைய விஷயங்களை தமிழையே தப்பு தப்பாக படித்தார்னு வச்சிங்களேன். அது ஒரு பெரிய குறையாக நம்ம பார்க்கல. ஏன்னா இவர் தமிழ்நாட்டில் நிதியமைச்சராக வேறு இருக்கார். தமிழ் படிக்க தெரியாதவர் நிதியமைச்சராக வச்சுருக்காரு. அது அவர் இந்த அரசாங்கத்தினுடைய என்ன செயல்னு சொல்கிறதுல நீங்களே முடிவு பண்ணீங்க. உங்களுக்கு எந்த செயல் அது சரியான செயலோ கமெண்ட் அடிச்சிங்க நீங்கள். ஓகே, இப்போது மாற்றம் இந்த பட்ஜெட்டில் இருக்கா அப்படின்னா, பட்ஜெட்டில் மாற்றம் இருக்கா இல்லையான்றதை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர்கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கி பார்த்தாங்க எல்லாருமே. வழக்கமாக அவர் பதவி ஏற்ற நாள்லேருந்து எல்லா நாட்களிலும் பெரும்பாலும் சட்டமன்றத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு போட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸு உள்ள வெள்ளை ஒரு சட்டை போட்டு வருவார். அதுக்கு ஒரு பெரிய விளக்கண வியாக்கியானம்லாம் கொடுத்தாங்க. என்னன்னா, அந்த கருப்பு கோட்டுன்றது பெரியாரை குறிக்கிறதாம். வெள்ளை சட்டைன்றது ஆட்சி நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையாக இருக்குது, நாங்கள் பிரைட்டாக ஆட்சி நடத்துகிறோம்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த அள்ளி தான் விட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த கருப்பு பெரியார் தூக்கி வெளியே கடாச்சிட்டார் போல இருக்கு. இப்போ கருப்பு கோட்டை காணோம். ஜிகு ஜிகுன்னு பட்டு சொக்கா பேண்ட்டு. அதான் இவர் கேட்டால் ஜென்சி மாற்றம் வருதான். 50 வயசை தாண்டிட்டாரு, அப்புறம் என்ன ஜென்சி ஆணி பிடுங்குற வேலைலாம் தெரில நமக்கு. ஓகே ரைட், எனிவே அது அவர் இஷ்டம். எந்த சட்டம் வேணா போட்டு வரலாம், அது அவர் இஷ்டம். ஆனால் அதுக்காக நான் கொள்கை தலைவர்கள்னு பெரியாரை சொல்லிட்டு அப்புறம் இன்னும் பல பேரை சொல்லிட்டு கருப்பு கோட்டுக்கு காரண காரியம்லாம் போனீங்கல்ல. இன்னைக்கு கூட எனக்கு என்ன சந்தேகம்னா, கண்டிப்பாக அந்த ஜோசியர் தான் சொல்லியிருப்பார், இந்த கலரில் ஜிகு ஜிகுன்னு இன்னைக்கு போட்டு போங்க, அந்த பளபளப்புனால உங்களுக்கு எதிராக யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு ஜோசியர் ஒருத்தர் இருக்காருல்ல, இவருடைய ஆஸ்தான ஜோசியர். அதை ரதன் பண்ணிட்டு எவனோ ஒரு ஆள் இருக்கார், அந்த ஆள் எதனா குறிச்சு கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு ஜிகு ஜிகுன்னு சட்டை போட்டுன்னு வந்தார். அது ஒன்று தான் இன்னைக்கு மாற்றமாக பார்க்கப்படுது. சரி, இவர் பட்ஜெட்டை வாசித்தாரு. நான் கூட என்ன யோசித்தேன்னா, நிச்சயமாக இந்த பட்ஜெட்டில் பெண்கள் குறிப்பாக இன்னைக்கு இந்த தாவேக அரசாங்கத்தோட 80 நாளை தாண்டி ஓடிட்டு இருக்கு, 100 நாளை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. பயங்கரமான அதிருப்தி, தமிழ்நாடு முழுக்க கடும் அதிருப்தியில் இருக்காங்க. மின் பற்றாக்குறை, எங்கே பார்த்தாலும் மின் தடை. ஆனால் கரண்ட் பில்லு தாறுமாறாக ஏறி போச்சு. 200 யூனிட் தர ஃப்ரீன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாற்றி மக்கள்கிட்ட காசை கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்குது தாவேக அரசாங்கம். திருட்டுத்தனமாக வசூல் வழிப்பறி திருடுறது, இந்த வேலையை பச்சையாக செய்யுது. ஆனால் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். மின்துறை அமைச்சர் எதுக்குமே லாய்க்கு இல்லாத அமைச்சர், 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அதை விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ஆட்சி நிர்வாகமே சீர்கெட்டு போயிருக்கு. காவல்துறை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு ஏவல் துறையாக மாறிடுச்சு. தாவேகா காரணம் கொலை பண்ணால் கூட விட்டுறாங்க, பொண்ணை கற்பழிச்சா விட்டுறானுங்க, பலாத்காரம் பண்ணால் விட்டுறானுங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா விட்டுறாங்க, கம்ப்ளைண்ட் வந்தால் கூட விட்டுறாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற திமுக மேலே ஒரு சின்ன தும்மனா கூட அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி விமர்சனம் பண்ணுற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் மார்கண்டேயன் எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க, உதயநிதியை கைது பண்ணி ஜெயிலில் வைக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. கோர்ட்டு உயர்நீதிமன்றம் கூப்பிட்டு மண்டையிலே நறுக்குன்னு கொட்டு வச்ச உடனே, ஐயா நீங்கள் வேறங்கய்யா, நாங்கள் எங்கே கைது பண்ணோம், விசாரணைக்காக கூப்பிட்டு போயிருக்கோம், விசாரணை முடிஞ்சவொடனே அனுப்பிடுவோங்க ஐயான்னு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சுது. இந்த அந்தர் பல்ட்டி அடிக்கிறதெல்லாம் யார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ் ஆட்களும் பாஜக ஆட்களும் சங் பரிவார் கும்பலும் இந்த சங்கி குரூப்பும் தான். இவங்க பேசுறதா பேசிட்டு டபால்னு சாஸ்டாகமா காலில் ஐயா மன்னிச்சு, நாங்கள் எதுவும் அப்படி பண்ணவே இல்லைன்ற மாதிரி கோர்ட்டு சொல்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு கைதே பண்ணலைங்க, அப்படியா உருவாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டானுங்க. அதுவும் நடக்கலை. அவர் நேற்று ராத்திரியே வெளியே வந்துட்டாரு. கொட்டு மழையில் உற்சாக வரவேற்பு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நம்மளும் பேசியிருக்கோம். இந்த பட்ஜெட்டில் நிச்சயமா பெரிய ஏதாவது இதெல்லாம் மடமாத்துறதுக்கு, இதெல்லாம் பெருசாக பஞ்சாயத்து இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பை கொடுத்து பொதுமக்கள்கிட்ட, அதுவும் குறிப்பாக பெண்கள்கிட்ட நல்ல பேரை எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெண்கள்லாம் காவலாக காத்திருந்தாங்க. எப்படியாவது ஒரு 2500 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஏன்னா அதானே இவர் பொய் சொல்லி தானே வந்தார். இப்போ நீங்கள் முன்னாடி ஸ்டாலின் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லும் போது நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 12-14 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த காசே கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்காக ஒரு தொகையை ஒரு 6 மாசத்துக்கு காசு கொடுக்குற மாதிரி தான் நிதியை செஞ்சு வச்சுட்டு போயிருந்தார். 2000 ரூபா தரேன்னாரு, இந்த வாட்டி வந்தால் 2000 ரூபா கொடுக்குறேன்னாரு. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் மேலே பேராசை, ஆசை மட்டும் இல்லை பேராசை.
ஆத்திரம், பதவி வெறி. மாப்பிள்ளைக்கு வேற யாருக்கு? நம்ம மாப்பிள்ளைக்கு தான் பதவி வெறி. அதனால நான் 2500 ரூபா தர்றேன்னாரு. சரி 2500 ரூபா சொல்லிட்டாரு. வெறும் அவர் வீட்டு காசு எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த நிறைய இந்த சில்வண்டுங்க, தற்கொலை கூட்டம், நிறைய பெண்கள்லாம் என்ன பேசுனாங்கன்னா, அரசாங்கத்தில் காசு இல்லைன்னா நாங்கள் எங்கள் அண்ணன் கோடி கோடியாக வச்சிருக்காருங்க, அவர் சொந்த காசு எடுத்து அள்ளி வீடு வாருங்க. நாங்கள் உங்கள் அண்ணன் வந்து எல்லா காசையும் கஜானாலேருந்து உரண்டி சுருட்டிட்டு இருக்காரு. ஆஃபீஸ்க்கே 11 கோடி செலவு பண்ணுறாரு. ஒரு 10க்கு 10 ரூம் போட்டால் ஆஃபீஸ் வந்துடும், இல்லை ஒரு 20க்கு 20 ரூம் போட்டால் ஆஃபீஸ் ஆகிடும் முதலமைச்சர் ஆஃபீஸ். ஏன் பெரிய அப்படியே 11 கோடியில் போட்டால் தான் ஆஃபீஸ். அது யார் அப்பா வீட்டு காசு? எல்லாம் மக்கள் வரி பணம் தான். 11 கோடி ஆஃபீஸ் செலவு பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் அரசாங்க கஜானா காசு தான். ஆனால் பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் காசு இருக்காது. இவர் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு சொந்த விமானத்தில் போவார், கர்நாடகாவுக்கு சொந்த விமானத்தில் போவார். ஆனால் அது சொந்த விமானத்துக்கு வாடகை யார் கட்டுவா? நான் சொந்த விமானம்னு சொல்கிறேன்னா அது யார் விமானம் எனக்கு தெரியாது, வாடகை விமானம். அந்த வாடகை விமானத்துக்கு பணம் வந்து அரசாங்க கஜானா வந்து எடுத்து செலவு பண்ணுவார். ஏன் தனியார் விமானத்தில் போதை விட்டுட்டு பயணிகள் விமானத்தில் எல்லா கூடயும் சேர்ந்து போனா கேடு கட்டு போயிட்டா? இல்லை இங்கே யாராவது வந்து பிச்சு தின்றுவாங்களா? இல்லை தங்கத்தை உரசி திரும்பிடுவாங்களா? தனியார் விமானத்தில் தான் இவர் போவார். எல்லாம் தனியாக இருக்கணும், எவனும் பக்கத்தில் வந்துடக்கூடாதுன்னா 10வது மாடிக்கு ஓடி போகிறது. என்ன கேடுகட்ட ஆட்சி பார்த்தீங்களா? இதாங்க. அதாவது அடிப்படையில் சொல்லுவாங்க, அறுக்க தெரியாதவன் இடுப்பில் 58 அருவாள்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து கதிர் அறுக்கவே தெரியாது, ஆனால் அவன் தான் 58 அருவாள் வச்சிருப்பானா. அவன் அறுக்கிறவங்ககிட்டலாம் ஒன்று ஒன்று கொடுத்து நீ அரு அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற கேரக்டர். இந்த மாதிரி நிலைமையில வந்து அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பட்ஜெட்ல பெண்கள் எதிர்பார்த்த எந்த விதமான திட்டமும் இல்லை. அவங்க எதிர்பார்த்தது 6 சிலிண்டர் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அப்புறம் 2500 பணம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. வேலை இல்லாத பட்டதாரிகளாக இருக்கிற மாணவர்களுக்கு 4000 ரூபாய் தர்றேன்னு சொன்ன அந்த வாக்குறுதி எதிர்பார்த்தாங்க. அது போல இவங்க அறிவித்த பல வாக்குறுதிகளே கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஒண்ணுமே வரல. ஆனா இவர் பெருமையை பீத்திக்கணும்ல. பீத்திக்கிற பெருமைக்கு தாய் மாமன் சீர் கொடுக்கறதுக்கு மட்டும் தங்க மோதிரம். அது பெரிய கண்டிப்பாங்க. அந்த திட்டம் செயலாக்கத்துக்கு வரும்போது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு டெண்டர் யார் எடுக்கிறான்னு நல்லா நீங்களும் வாட்ச் பண்ணுங்க, நானும் வாட்ச் பண்ணுவேன். ஆர்டிஐல கேள்வி கேட்போம், அந்த திட்டம் எந்த நிறுவனம் அதை வந்து கைப்பற்றுறாங்க. ஏன்னா சமீபத்தில் தான் ஒரு நகைக்கடை ஓனர் வந்து நம்ம முதலமைச்சரை சந்திச்சு தனியா போட்டாலாம் எடுத்துட்டு போயிருக்காரு. இவர் ஏற்கனவே கோல்டு காயின்னு ஒரு பேர் இவருக்கு இருக்கு. யாருக்குன்னா நம்ம முதலமைச்சருக்கு இருக்கு. பத்திரிகையாளர்கள்லாம் கோல்டு காயின் கொடுத்தாருன்னு கோல்டு காயின் குரூப் ஒன்று இருக்கு. அப்படியே வாயிலே வாந்தி எடுக்கும், என்ன சொன்னாலும் வாந்தி எடுக்கிற குரூப். அந்த குரூப்புக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த கோல்டு காயினே ஒரு நிறுவனம் தான் ஸ்பான்சர் பண்ணது. ஏதோ வந்து முதலமைச்சர் அவர் வந்து அந்த அப்ப நடிகராக இருந்த காலத்தில் அவர் உழைச்சி சம்பாதிச்ச காசுலேருந்து வாரி வழங்கிட்டாருன்னு நினச்சிங்கன்னா அது பொய். அது ஸ்பான்சர். அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட அந்த தாய்மாமன் தங்க மோதிரமோ தன்னுடைய பெருமை பீத்திக்கிறதுக்கான திட்டம் தான் தவிர மக்களுக்கான திட்டம் இல்லை. அதுலேயும் பொய் பித்தலாட்டம். தேர்தல் நேரத்தில் அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் வழங்கப்படும்னு சொன்னார். ஆனால் இப்போ அதை எப்படி திருட்டுத்தனமாக மாற்றிட்டாங்கன்னா, அயோக்கியத்தனமாக பிராடுத்தனமாக மாற்றிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாராம். அதுக்கு மட்டும்தான் இவர் தாய்மாமனாக இருப்பாராம். மற்றவங்களுக்குலாம், மற்ற குழந்தைங்களுக்குலாம் அதாங்க வில்லாதி வில்லன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் கத்தி பேசுகிறான் பார்த்தீங்களா, சண்டை போடுறான் பார்த்தீங்களா, கோமா பேசுகிறாங்களா, அவனெல்லாம் நம்பிடலாம். இந்த ஊம குசுமனாக இருக்கணும் மட்டும் நம்பவே கூடாது. ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். நான் வந்து ஜென்ரலாக பொதுவாக சமூகத்தில் இருக்கிற பொதுவான பார்வை தான் சொன்னேன். நீங்களாம் மனசில் வேற ஏதாவது நினச்சிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து மௌனசாமியாராக தான் இருக்காரு, எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பட்ஜெட்டில் பெண்கள் எதிர்பார்த்த 2500 ரூபா அறிவிப்பு வரவே இல்லை. நானும் முழுமையாக கேட்டேன், வரவே இல்லை. 6 சிலிண்டர் வரவே இல்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இது வந்து ஒரு காற்று போன கலர் பலூன் ஸ்டிக்கர் பட்ஜெட் தான் இது. ஏன்னா இது வந்து இதில் முழுக்க ஏற்கனவே திமுக அரசாங்கத்தால் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பேரை மாற்றி ஒரு ஸ்டிக்கர். சாப்பாடு திட்டமா, காலை உணவு திட்டம், காமராஜர் பேரை போடு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமராஜர்னா ஒன்னே அந்த குறிப்பிட்ட சமூகத்தினரும் அவங்க ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும் நினைக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா திட்டங்களுக்கும் இப்போ லேப்டாப் திட்டமாக இருக்கட்டும், அப்புறம் மாணவர்களுடைய படிப்பு கல்வி திட்டமாக இருக்கட்டும், எல்லா திட்டத்துக்கும் பேரை மாற்றிட்டே இருக்காரு. இது மட்டும்தான் மாற்றம் நடந்திருக்க தவிர மற்றபடி இந்த பட்ஜெட்டில் எள்ளளவும் 10 பைசா காலனா கூட பெறாத ஒரு பட்ஜெட். காலனா காலம் தெரியும்ல உங்களுக்கு. அப்போல்லாம் வந்து காலனான்றது பெரிய காசு.
ஓட்டக்கால்னாலாம் சொல்லுவாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாலாம் சொல்லி கொடுத்து நான்லாம் கேட்டிருக்கேன். அவங்க காலத்தில் நான்லாம் அதை பார்த்ததில்ல. பைசா காலத்தில் நம்ம வந்துட்டோம். ஏன்னா நான் ரொம்ப முன்னாடி சொல்கிறேன் நான். அப்போல்லாம் ஓட்டக்காலனா, காலனா, அரையனா அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. அந்த மாதிரி இது காலனா கூட பேராத ஒரு பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டை வாசித்த நிதி அமைச்சர் வாசிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த இந்த ஆட்சி வந்து மதச்சார்பின்மை ஆட்சி அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம எல்லாம். ஆனால் இது ஒரு சாராருக்கான ஆட்சியாக மாறிட்டு இருக்கு. நிதியமைச்சர் அவர் போக்கில் ஏதோ ஜபமாலை எடுத்துன்னு வந்து வச்சு படிச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு வேளாண் நிதிநிலைய அறிக்கை வாசிக்க போகிறாங்க. அந்த வேளாண் அமைச்சர் போய் திருப்பதியில் போய் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி அங்கே போய் வச்சு சாமி கும்பிட்டு வராரு. ஆக்சுவலாக பட்ஜெட்டை என்ன பேப்பராக இருந்தாலும் அது மாநிலம் விட்டு மாநிலம் போகக்கூடாது. அரசாங்க ரகசிய கோப்புது. அதை சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு போய் வேறொரு மாநிலத்தில் வேறொரு கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு வர்றது வந்து ஏற்புடையதே இல்லை. இதெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கேட்டால் கூட பதில் வராது. கூட்டணியில் கூடவே இருக்க செவ்வாழை நீ எல்லாம் இதெல்லாம் கேட்பியானா கேட்கவே இல்லை. பட்ஜெட் குறித்து இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லைங்க. இந்த சோபா மாடல் முட்டு கொடுக்குற குரூப்பு இப்போ திமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருச்சு. இது ஒரு பட்ஜெட்டாக, இது ஒன்றதுக்கும் உதவாத ஸ்டிக்கர் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டாங்க. பைசா பிரயோஜனம் இல்லாத பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டாங்க. தேமுதிக எதிர்ப்பு தெரிவிச்சு. அதே மாதிரி அதிமுக எடப்பாடியும் ஸ்டிக்கர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த பட்ஜெட் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட குறிப்பாக பெண்கள்கிட்ட அவர் வந்து கெட்ட பேரை தான் மீண்டும் சம்பாதித்திருக்கிறார். அவருக்கு யாரோ ஏதோ முட்டா பையனோ அறிவு கட்டத்தனமாக ஐடியா கொடுக்குறாங்க. தப்பா அவரை வழி நடத்துறாங்க. அவருக்கு டோட்டலாக கெட்ட பேரை ஏற்படுத்துகிற வேலை மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டார், எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறார். எதை செய்யணும், இந்த மாதிரி முதல் பட்ஜெட்டில் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியில் ஏதாவது ஒரு 2 வாக்குறுதி 4 வாக்குறுதியை செய்வதற்கு காலக்கெடு தள்ளி கூட அறிவிச்சிருக்கலாம். விரைவில் இது வந்து நடைமுறைக்கு வரும், அதற்கான சாத்தியக்கூறுகள் நடக்குதுன்னு சொல்லி தொலைச்சிருக்கலாம். இப்போ 2500 ரூபா இருக்கு இல்லையா, அது காசே தரவே தேவையில்லை. ஆனாலும் அதற்கான காலக்கெடுவாக சொல்லியிருக்கலாம். அதைத்தான் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி கேட்டார். 2500 ரூபா பெண்களுக்கு தரேனார, திட்டத்துக்கு டைம் வேணும்னு கேட்டார். டைம் எடுத்துக்கிட்டோம், ஆனால் அது எப்போ வரும்னு ஒரு காலக்கெடு வேணாமா, அதை சொல்லணும் இல்லையானார். அதைத்தான் நம்மளும் குறிப்பிடுறோம். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஆட்சி நடத்தவே தெரியாமல் குருட்டாம்போக்கில் குருவி உட்கார பணமழை ஊந்த கதையாக ஆட்சியில் உட்காந்துட்டாங்க. என்ன நடத்துறது எப்படி நடத்துறதுன்னு தெரியல. சொல்லிக் கொடுக்குற ஆட்கள் சொல்கிறதையும் காதில் வாங்க தயாராக இல்லை. ஈகோ தடுக்குது. ஏற்கனவே இந்த ஆட்சியாளர்கிட்ட ஐடியா கேட்கவும் ஈகோ தடுக்குது. ஏன்னா இவங்க அப்படியே வானத்துலேருந்து நேராக குதிச்சிட்டாங்க பாரு, கூவத்தை சரி பண்ண போகிறேன். இது இப்போ இன்னைக்கு ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அதற்கு ஒதுக்கிய கிட்டத்தட்ட 29,000-30,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க கூவத்தை சரி பண்ணுறேன்னு. அது அத்தனையும் இவங்க ஆட்சி முடிவதற்கு முன்பாக அதில் மிகப்பெரிய ஊழல் வந்து வரும். அது யார் கட்டுப்பாட்டில் போகுதுன்னு தெரியல. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் போச்சுன்னா அதோட அமைச்சர் யார்? ஏற்கனவே அவங்க மச்சான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், அந்த ஆளுக்கிட்ட மட்டும் பெரிய அமௌண்ட்டு டெண்டர்லாம் விட்றாதீங்கப்பா, ஆட்டையை போட்டுருவோம் அந்த ஆள், அவர் அமாவாசை 420 ஃப்ராடு பைய அப்படின்னு நம்ம சொல்லலைங்க. அது சொன்னதெல்லாம் அவங்க மச்சான் சார்லஸ் மார்டின் தான் சொன்னார். யாருன்னா இந்த ஆதவ அர்ஜுன் அவர் தான் சொன்னார். அவர் தான் இப்போ பொதுப்பணித்துறையோட அமைச்சராக இருக்கார். இதெல்லாம் அது கீழே வருமா, என்ன வரும் எப்படிலாம் நமக்கு தெரியல. கூவத்தை சரி பண்ணுறது, மக்களுக்கு காசு கொடுக்க காசு இல்லையா, 2500 ரூபா கொடுக்கறது காசு இல்லை. ஆனால் கூவத்தை சரி பண்ண மட்டும் எப்படி 29,000 கோடி 30,000 கோடி ஒதுக்க முடியும்? இனிமேல் என்ன அது, அதோட உண்மைத்தன்மை தெரியலைங்க நமக்கு. ஆக இந்த பட்ஜெட்டு பற்றாக்குறையோடு தான் முடிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து வரவு வரும் அப்படின்னு நம்புறாங்க. நாளைக்கு வருமா காசு, எப்படி வரும், உபரி வருமானம்? நான் எதிர்பார்த்தேன் அந்த பார்ட்டி ஃபண்ட் பற்றி ஏதாவது ஒரு விஷயம் உள்ள வரும்னு பார்த்தேன். ஆனால் அப்படி எதுவுமே காணோம். ஏன்னா அப்படி ஒரு குற்றச்சாட்டை போலியாக பிம்பம் ஏற்படுத்தியது இந்த அரசாங்கம். அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஏமாத்துனாங்க, பொய் பரப்புனாங்க. பொய் பரப்புறதுக்கு அதை பயன்படுத்தினாங்க அந்த வார்த்தையை. அது எங்கே நம்ம வந்து காட்டு பிடிச்சிருவாங்களோ, காட்டி நம்மளுக்கு கொடுத்து சட்டமன்றத்தில் அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு உதயநிதியை கைது பண்ணி சிறையில் வச்சிடலான்னு பார்த்தாங்க. இன்னைக்கு உதயநிதி வந்து ரொம்ப சைலண்டாக உட்கார்ந்துருந்தாரு. எப்பவுமே வந்து புயலுக்கு முன்னாடியே பெரிய அமைதி இருக்கும். ஆக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் படித்தாதானே இவங்க லட்சணம் தெரியும். இப்போ படிக்க போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக படித்தார், 1.5 மணி நேரமாக படித்தார் யார், நம்ம நிதியமைச்சர். அப்போ தான் தெரியுது இது வந்து அப்போ இவங்களை நம்ம தற்கொலைன்னு சொல்கிறது தப்பே கிடையாது. ஒரு தமிழே தகராறு தான் படிக்கிறார். என்னடா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க. ஏங்க தகராறுக்கு எந்த ரா போடுறதுன்னு 2 பேருக்குள்ள சண்டைங்க. அது மாதிரி தான் இருக்குது இவருடைய தமிழும். அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ மோசமாக
ஒரு ப்ராப்பரான தமிழ் கூட படிக்க தெரியாதவர் தான் நம்முடைய நிதி அமைச்சராக இருக்காரு. ஆக இந்த பட்ஜெட் காகிதப்பூ பட்ஜெட்டு, ஸ்டிக்கர் பட்ஜெட்டு, ப்ளஸ் காற்று போன கலர் பலூன், கவர்ச்சி பட்ஜெட்டு. இதில் எதுவும் பிரயோஜனமே இல்லை. நீங்கள் கண்ணாடி மினுக்கும், வைரம் கிடையாது. அதை நம்பி ஓட்டு போட்ட, விசிலுக்கு ஓட்டு போட்ட பெண்களுக்கு பட்ட நாமம் அடிச்சிருக்காரு. மறுபடியும் பெண்களை ஏமாத்திருக்காரு விஜய். அதான் முதலமைச்சர் சோசப் விஜய் டோட்டலாக ஏமாத்திருக்காரு. பெண்களை முழுமையாக இந்த முதலமைச்சர் நம்ப வைத்து ஏமாத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த பட்ஜெட் ஒட்டுமொத்தமாக பூஜ்ய பட்ஜெட், 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பட்ஜெட், காசு அளவில் காலனாவுக்கும் பேராத பட்ஜெட். தாவேக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு. நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஏன்னா சின்ன பசங்க வெள்ளாமை வீடு சேராதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. இதனால் எந்த பலனும் தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஏற்பட போவதில்லை. இது நிச்சயமாக இந்த ஆட்சியாளருக்கு பெரிய பேக் ஃபயராக தான் ஆகும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.